இப்போ சமீபத்தில் அந்த பொண்ணோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதில் அந்த பொண்ணு கூட பணியாற்றின மருத்துவர்களுக்கும் சம்மந்தம் இருக்கும், நீங்க அவங்களையும் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் 30 பேரை தேர்ந்தெடுத்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நிலைமையில இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மருத்துவமனை தொடர்பான சில ரகசியங்கள் தெரியும் அப்படிங்கறதாகவும், இதனாலதான் அந்த பொண்ணு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் வந்து இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்காங்க. நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரிக்க போகிறதா அபிஷியலான தகவல் வந்திருக்கு. இது எப்ப வந்திருக்கு அப்படின்னா, சமீபத்துல தான் வந்து கல்கத்தா ஹைகோர்ட் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டது கொஞ்ச நாள்லயே வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே இந்த வழக்குள்ள வந்திருக்கு. இதனாலேயே வந்து அதிக கவனம் பெற்றிருக்கு இந்த வழக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சிபிஐ அதிகாரிகள் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜோட முன்னாள், அதாவது இந்த சம்பவம் நடக்கும் போது முதல்வராக இருந்த சந்தீப் கோஸை தொடர்ந்து 4வது நாளா ஒரு தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கு அவர் மேல.